நம்ம சாமுராய் பைக் ரீசென்ட் டைம்ஸ்ல ரன்னிங்ல போகும்போது சடனா வந்து ஆஃப் ஆகுறது, அப்புறம் அடைச்சு அடைச்சு போற மாரி இந்த மாரி கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம ரன்னிங்ல போகும்போது அந்த சவுண்ட், நாய்ஸ் எல்லாமே டோட்டலாவே சேஞ்ச் ஆகுற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம வண்டிக்கு என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? அப்படிங்கிறத டீட்டெயிலா நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவராலா ஓட்டுனது ஒரு 2300 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக் இந்த மாரி கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக் சைட்லேருந்து நீங்க 2T ஆயில் வந்து டேங்க்ல தனியா யூஸ் பண்றீங்க. ஸோ எவ்ரி ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலும் சேர்ந்து தான் ஸ்ப்ரே ஆகும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கார்பன் ஏற கம்ப்ளைண்ட்லாம் வரதான் செய்யும். ஸோ அதோட ஃபயரிங் கெப்பாசிட்டியும் வந்து கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. எத்தன வாட்டி பழைய ப்ளக்கே வந்து நம்ம ரிப்பேர் பண்ணி நம்ம கார்பன் கிளீன் பண்ணி போட்டாலும், அது இந்த கம்ப்ளைண்ட் திரும்ப திரும்ப வரதான் செய்யும். ஸோ ரன்னிங்ல போகும்போது அடைப்பு ஏற்பட தான் செய்யும்னு சொல்லிட்டு, நம்ம புதுசாவே ப்ளக் மாத்திரலாம்னு சொல்லிட்டு புதுசா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டோம். நான் என்ஜிகே பிராண்ட்ல தான் வந்து ப்ளக் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து நல்லாருக்குன்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா மைக்கா வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹140 நமக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இத மாத்துனதுக்கப்புறம் இதோட சவுண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் 2 ஸ்ட்ரோக் வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம ப்ளக் அப்பப்போ செக் பண்ணி மாத்திக்கோங்க. நம்ம